أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إن العاقل من عمل بطاعة الله. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தவர்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாபாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இறை இல்லம் வருகை இருந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்த எல்லா குற்றங்களையும், குறைகளையும், பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கிக் கிடக்கக்கூடிய ஆகுமான நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய மண்ணில் இஸ்லாமியர்களும் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களும் சகோதரத்துவத்தோடும் கண்ணியத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் என்றென்றும் விசாலமாக திறந்து வைப்பானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் பாராட்டுக்களை பெறுகின்ற பொழுது மலர்ச்சி, சந்தோஷம் என்பது ஏற்படுகிறது. ஒரு காரியத்தை குறித்து நல்லா சாதிச்சிட்டீங்க, நீங்க நல்லா செயல்படுத்தினீங்க அப்படின்னு ஒருவர் நம்மை குறித்து சொல்லுகின்ற பொழுது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் உள்ளத்தில். நல்ல சிறந்த அறிவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படும் போது அளவிட முடியாத சந்தோஷம் ஏற்படுது. இதே வாழ்க்கையில சில வேளை இயல்புக்கு மாற்றமான தவறுகள் நம்மிடத்தில் ஏற்படும் போது நம்மை பார்த்து மற்றவர்கள் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, அது கோபத்தினுடைய உணர்ச்சியை அப்படியே வெளிப்படுத்தி விடுகிறது. என்ன வார்த்தை? வா, சொத்து இருக்குதா அப்படின்னு கேட்டா கோபம் வராது. வேகமா போறதுக்கு உண்டான வாகனம் இருக்கா அப்படின்னு கேட்டா கோபம் வராது. நல்ல வசதியான முறையில் வாழ்வதற்கு வீடு இருக்குதா அப்படின்னா கோபம் வராது. உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டா கோபம் வந்துடும். யதார்த்தத்தினுடைய காரியத்தில் தவறிழைக்கின்ற பொழுது மற்றவர்கள் நம்மை குறித்து கேட்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தை, அறிவு இருக்கிறதா அப்படிங்கிற அந்த வார்த்தை கோபத்தினுடைய உணர்ச்சிகளை என்ன செஞ்சிடும், வெகு சீக்கிரமா இலகுவா நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய முகத்தில் வெளிப்படக்கூடிய நிலை ஏற்படுத்து. ஏனென்றால் அறிவு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு பருவத்தில், ஒவ்வொரு காலத்தில் இந்த அறிவின் மூலம் உண்டான வளர்ச்சியை எட்டி பிடிக்கணும்.
மனிதனுக்கும் மற்ற படைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மனிதனிடத்தில் இல்லாத மற்ற படைப்புகளிடத்தில் இல்லையா? மனிதனிடத்தில் வீரம் இருக்குது, மற்ற விலங்கினிடத்தில் வீரம் இல்லையா அப்படின்னா, மனிதனை விடவும் யானை, சிங்கம், புலி, ஒட்டகம் போன்றவைகள் எல்லாம் அது வலுவான வீரமுடையது. ஒரு மனிதனாலே அதை அடைக்க விட முடியுமானா முடியாது. சில விஷயங்கள் சின்ன பறவைகள் செய்யக்கூடிய தத்ரூபமான ஆற்றலை மனிதனால் செய்ய முடியாது. வேகமாக பறந்து வரக்கூடிய சின்ன சிறு சிட்டுக்குருவி மரத்தினுடைய சாதாரணமான ஒரு கிளையில் இருந்து இலையை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த காம்பில் வைந்து அழகாக வேகமாக அமர்ந்து கொள்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? வேகமாக பறக்கக்கூடிய, வினாடி பொழுதில் தன்னுடைய இறகை அலகை வேகமாக அசைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு வினாடி பொழுதில் தன் இறகுகளால் அது பறந்து நகர்ந்து கொள்கிறது. அதுபோல நம்மளால முடியாது. இப்படி மனிதனுடைய நிலைக்கும் மற்ற உயிரினங்களுக்கு மத்தியில் மனிதன் தோற்று போகக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனால் எல்லா படைப்புகளையும் விட மனிதன் சிறந்தவனாக விளங்குகிறான் என்றால் அதற்கான காரணம் அறிவு என்கின்ற திறனை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த அறிவு என்கின்ற திறன் மட்டும் இல்லை என்று சொன்னால் மனிதன் மனிதனாகவே இருக்க முடியாது. மிகப்பெரிய பாரதூரமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, அறிவே இல்லாம அந்த காரியத்தை செஞ்சிட்டாரு அப்படிம்பாங்க. அறிவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத காரியத்தை பண்ணிட்டாருமாங்க. ஒரு மனிதனாக இருந்தால் செய்வாரா அப்படின்னு கேட்பாங்க. இத்தனை வார்த்தைகளும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா அறிவு, அந்த ஞானம், அந்த திறன் சரியாக அந்த இடத்துல செயல்படாம போயிடுச்சே அப்படிங்கக்கூடிய அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்கான வார்த்தைகள் இவைகள் எல்லாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதன் தனக்கான அறிவு ஞானத்தை பெறணும். சிறுபிராயம் கல்விக்குண்டான தேடலில் அந்த அறிவை வளர்க்கணும், விளையாடணும். பிள்ளைகளை வீட்டுக்குள்ளேயே அப்படி வச்சிருந்தோம் வைங்க, அவனுடைய உடல் ரீதியான அந்த அறிவாற்றல் அப்படிங்கிறது என்ன செய்யும்? குன்றிவிடும், குறைந்துடும். ஒரு காலகட்டத்தில் எல்லா விளையாட்டுகளும் ஒரு வருடத்தில் அழகான முறையில் ஒரு சுற்றி வரும். அப்படிதானே? ஒரு வருடத்தில் எத்தனை விளையாட்டுக்களை நாம தெரிஞ்சு வச்சிருந்தோமோ எல்லா விளையாட்டுகளும் என்ன செய்யும்? ஒரு வருஷத்தில் அப்படி சரியான அந்த முறை பிரகாரம் சுற்றி வந்துவிடும். எல்லா விளையாட்டுகளும் வந்துடும். அந்தந்த காலகட்டங்கள் மாறும்போது பிள்ளைகள் அந்த சிறிய பிராயத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் அதற்குரிய பொருளை தேடி சென்று பெற்றோர்களிடத்தில் அடம்பிடித்து அழுது அதை வாங்கி எப்படியாவது ஒரு வழியில் அதை தனக்கு சேகரித்து விளையாட ஆரம்பிப்போம். அன்றைக்குள்ள சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வீதிகளில் பிள்ளைகளினுடைய சத்தங்கள் அதிகமா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது அந்த காலம். அது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு வழியாக அமைந்திருந்தது. பிள்ளைகள் உற்சாகமாக விளையாடக்கூடிய ஒரு காலமாக இருந்துச்சு. இன்றைக்குள்ள சூழலை நாம் எண்ணி பார்க்கிறோம். இருக்கிற இடத்தை விட்டு பிள்ளை நகர மாட்டேங்கிறான். இருக்கிற இடத்தை விட்டு பிள்ளையை நம்மளால நகர்த்த முடியல. ஏன்னா அவருக்கான விவரம் தெரிவதற்கு முன்னதாகவே தொட்டிலில் தூங்க வைப்பதற்காக வேண்டி இன்னைக்கு நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் செல்போனை என்ன செய்யறோம்? அவங்க கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு கொடுத்துடுறோம். செல்போன்னா என்னன்னே தெரியாது, அதை எப்படி பயன்படுத்தணும் தெரியாது. ஆனாலும் தொட்டில் குழந்தையாக ஆட்டுகின்ற பொழுதே அந்த செல்போனை பார்த்து கொண்டு தூங்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் சர்வ சாதாரணமாக உருவாக்கி விடுகிறோம். நிறைய பெற்றோர்கள்ட்ட என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, உணவு ஊட்டக்கூடிய அந்த நேரம், அந்த உணவை ஊட்டக்கூடிய நேரத்தில் அன்றைக்குள்ள சூழ்நிலையில் இயற்கைகளை காட்டி
ஏதாவது ஒரு கதைகளை சொல்லி அல்லது அடுத்தடுத்து வாங்கி தரக்கூடிய பொருட்களை குறித்து உண்டான ஆர்வமூட்டி, இன்ன பொருளை நீ சாப்பிடு, இன்ன பொருளை நான் வாங்கி தருவேன், மதிய உணவை நீ சாப்பிட்டுட்ட அப்படின்னா மாலை நேரத்தில் உனக்கு இன்ன பொருள் கிடைக்கும், நான் வாங்கி தருவேன், இப்படிலாம் சொல்லி உம்மாமார்கள் என்ன செய்வாங்க, உணவை ஊட்டுவாங்க. அப்படியான காலங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளுடைய கரங்களில் செல்போனை கொடுத்து விட்டு பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் ஊட்டி கொடுக்கிறார்கள். அந்த வாய் குழந்தைக்கு அந்த உணவினுடைய சுவையும் தெரியல, ஊட்டக்கூடிய தாயினுடைய அன்பும் ஆதரவும் அந்த அரவணைப்பும் அந்த யதார்த்தமான பாசம், என் பிள்ளையினுடைய முகத்தில் பசி இல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த யதார்த்தத்தையும் புரிய முடியல. ஏன்னா அவன் செல்போனை பார்த்துட்டு இருக்கிறான். பார்க்கல, ஒரு கட்டத்துக்கு மேல அம்மாவும் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க, பிள்ளையும் பார்க்குது, தாயும் பார்க்கறாங்க. ஊட்டக்கூடிய உணவில் தேவைப்படக்கூடிய உணவு மட்டும் உள்ள போகுதாங்கிறது, தேவையில்லாத மிளவத்தல் போன்ற காரியங்களும் சேர்ந்து உள்ள போகுதாங்கிறது தெரியல. இன்றைக்கு உண்டான நிலைகள் இப்படி ஆகி போனது. உணவு ஆரோக்கியமானது, அது நல்ல உணவுகளை தர வேண்டும். உடலுக்கான அறிவு, ஞானம், ஆற்றல் என்பதை வளர்க்கக்கூடிய நல்ல விளையாட்டுக்கள், பிள்ளைகளுக்கான உடல் வலிமையை தரக்கூடிய, அவருடைய உடல்கள் ஓடி அசைந்து விளையாடக்கூடிய, அவருடைய சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய, அந்த சிந்தனை திறன் வளர்வது என்பது அவரை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும். அப்படியான விளையாட்டு, சிந்தனை திறனை மழுங்கடிக்கக்கூடிய விளையாட்டுகள் அல்ல, அவருடைய சிந்தனையை நல்ல வழிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய அது மாதிரியான விளையாட்டுக்கள் பிள்ளைகளுக்கு தேவையது, இளைஞர்களுக்கான தேவையாக இருக்கிறது. அறிவு என்பது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சரியாக வளர்ந்து வர வேண்டும். மார்க்கம் இந்த அறிவை குறித்து நமக்கு என்ன சொல்லுகிறது, பெருமக்கள் மேன்மக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா, அறிஞர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேர் அறிஞர். அவர்கள் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் ஏராளமான நூல்களை எழுதியவர்கள். அவங்க இடத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது, மனிதன் என்றால் யார்? மனிதன் என்றால் யார்? அவர்கள் சொன்னார்கள், விஷயம் தெரிந்தவன் மனிதன். விஷயம் தெரிந்தவன் மனிதன். எந்தெந்த காலத்திற்கு எது தேவை என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய இயல்பான ஒரு நிலை இருக்கிறது. இளமை பருவம், முதுமை பருவம், குழந்தை பருவம், இந்தந்த கால ஓட்டத்திற்கு தக்கவாறு தனக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இங்கு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுவது, மனிதன் தன்னுடைய யதார்த்தமான வாழ்வை தெரிந்து வைத்திருப்பது. தான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் தான் என்ன நோக்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து வைத்திருப்பது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அறிவு, ஞானம் என்பது அன்றாடம் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. அறிஞர் முஸ்லி என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய ஓமையின் மூலமாக, உதாரணத்தின் மூலமாக ஒன்றை நமக்கு விளக்கிறான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இஹ்யா உலூமுத்தீன் என்ற அந்த நூலில் இந்த செய்திகளை எல்லாம் வரிசையாக எழுதுறாங்க. அறிவு என்னும் அருள் அப்படிங்கிற அந்த நூலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அந்த நூலில் மிக தெளிவான இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய வாக்கியங்கள், அண்ணல் பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமுத மொழிகள், மேன்மக்களினுடைய அழகான ஓமைகள், இந்த அறிவை குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் உள்ள ஒரு செய்தி, முஸ்லி என்ற கூடிய பேரறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள், உதாரணமாக ஒரு நோயாளிக்கு சரியான உணவு தேவை. எல்லா உணவையும் கொடுக்க முடியாது. ஒரு நோயாளியா இருக்கிறார் அப்படின்னா எல்லா உணவையும் கொடுக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் நோய்களில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. சில நோயாளிகளுக்கென்றே என்னென்ன நேரங்களில் என்ன உணவை சாப்பிட வேண்டும் என்கின்ற
கால அட்டவணைகளோடு காலத்தை கழிக்கக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமான சுகத்தை தருவானாக. கால அட்டவணையின் பிரகாரம் தான் அவர்கள் உணவை கழிக்க வேண்டும். அவங்களா இஷ்டத்துக்கு எதையும் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. முஸ்லி அவர்கள் சொல்கிறார்கள், நோயாளி ஒருவர் அவருக்கு தேவையான உணவு, அவருக்கு தர வேண்டிய தண்ணீர், இந்த இரண்டு மட்டும் போதாது, அவருடைய நோயை குணப்படுத்தக்கூடிய சரியான மருந்து. எல்லா மருந்தையும் கொடுத்துட முடியாது. அவருடைய வியாதிக்கு என்ன மருந்து தேவையோ அந்த மருந்தை சரியாக கொடுப்பது. இதுபோல்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கு அறிவு ஞானம் என்கின்ற அந்த திறன் சரியாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் நாம் படித்துக் கொள்ளலாம், அப்பொழுது அதை பாடமாக கற்றுக்கொள்ளலாம் என்பதல்ல வாழ்க்கை. நம்முடைய உள்ளம் என்பது, நம்முடைய மூளை என்பது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது சார்ந்து நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழலில் எப்போதும் நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அவங்க சொல்றாங்க. ஜுபைர் பின் அபூபக்கர் என்பவர்கள் தன்னுடைய மகனாருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் ஒரு செய்தி, உனக்கு எப்போதும் அறிவு தேவை, அந்த அறிவு என்கின்ற விஷயத்திலிருந்து நீ அலட்சியம் செய்துவிட முடியாது, எப்போதும் அறிவு தேவை. நீ அறிவை பெற்றுவிட்டால் உனக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது செல்வம் எப்படி உனக்கு பயன் தருமோ அதுபோல அறிவும் உனக்கு பயன் தரும் என்கிறார்கள் தன்னுடைய மகனாருக்கு. சிந்தித்து பார்க்க வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் வெறுமனே வார்த்தைகளாக நாம் கேட்பதற்கான வெறும் வார்த்தைகளாக மட்டும் நாம் எண்ணிவிடக்கூடாது. மகனுக்கு ஒரு தந்தை சொல்லக்கூடிய அழகான அறிவுரை. அறிவு என்பது எப்போது உனக்கு தேவை. அந்த அறிவு இந்த நேரத்தில் போதும், இது இந்த நேரத்தில் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீ சரியான முறையான அறிவு ஞானத்தை நீ பெற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் செல்வம் எப்படி உனக்கு பயன் தருமோ அதுபோல அறிவு ஞானமும் உனக்கு பயன் தரும் என்கிறார்கள் இமாம் அவர்கள். அதனால்தான் அபுல் அஸ்வத் என்கின்ற ஒரு அறிஞர் எழுதுகிறார். இதெல்லாம் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய இஹ்யா உலூமுத்தீன் என்கின்ற அந்த நூலில் பதிவு செய்த செய்தி. அறிவை விட சிறந்தது எதுவும் இல்லை. ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஆற்றல்களில், திறனில் அறிவை விட சிறந்தது எதுவும் இல்லை. அரசர்கள் மக்களை ஆளுகிறார்கள். ஒரு அற்புதமான வார்த்தை சொல்றாங்கன்னு பாருங்க. அரசர்கள் மக்களை ஆளுகிறார்கள், ஆனால் அறிஞர்களோ அரசர்களையே ஆளுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். பெரும் பதவி வகிக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த துறை சார்ந்து நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு அறிவு ஞானம் பெற்ற ஒருவரால் எழுதி கொடுக்கப்படுகிறது. பல இடங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு பெரிய மீட்டிங்கா இருக்கும், ஒரு சபையில ஒரு செய்தியை பேசணும் அப்படின்னு சொன்னா பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கும். ஆனால் அவர்கள் சுயமாக பேச முடியாத சூழலில் இருப்பார்கள். அவர்கள் எப்படி அந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை எழுதி கொடுப்பதற்கான நிபுணத்துவம் வாய்ந்த அறிஞர்களை தன்னோடு வைத்துக் கொள்வார்கள். அதற்கான ஒரு துறை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அறிவு ஞானம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் தேவை. அதனால்தான் செய்தனா லுக்மானுல் ஹக்கீம், அறிவு மாமேதை லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு சொல்கின்ற பொழுது மகனுக்கு சொன்னாங்க, அறிஞர்களுடன் நெருங்கி பழகு, அறிஞர்களுடன் நெருங்கி பழகு, அது உன்னுடைய உள்ளத்தில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் என்றார்கள் தன்னுடைய மகனாருக்கு. நல்ல அறிவு சார்ந்த நிலையில் வாழக்கூடிய ஒருவர் தன் அறிவாற்றலால் நல்ல நிலைகளில் இருக்கிறார், நல்லதை எண்ணுகிறார், நல்லதை சொல்கிறார், நல்லதே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார், செயல்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதர். இவர்களோடு நல்ல தொடர்புகளை வைத்துக் கொள்வது,
நம்முடைய உள்ளத்திற்கான புத்துணர்ச்சியை தரக்கூடியது என்கிறார்கள் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அருமையானவர்களே, சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் 3 விஷயத்தை எடுத்து முன்வைத்து இதில் எது தேவை என்று அல்லாஹ் கேட்டான். அறிவு, செல்வம், ஆட்சி, அதிகாரம். ஆட்சி என்றாலே இன்றைக்கு அதிகாரம் என்பது முட்டிக்கொண்டே வந்து விடுகிறது. ஆட்சினாலே அதிகாரமும் முட்டிக்கொண்டே வந்து விடுகிறது. ஆட்சி, அறிவு, செல்வம், ஆட்சி, இந்த 3இல் எது வேண்டும் என்று அல்லாஹ் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் நபிமார்கள் எப்பொழுதுமே ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், ஞானத்தை விரும்பக்கூடியவர்கள். அவர்களுக்கு உண்டான வாழ்க்கையில் என்னென்ன ஹிக்மத்துகள், நுட்பங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து முழுமையாக பெற்றவர்கள் நபிமார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த 3ஐ முன்வைக்கப்பட்ட பொழுது அவர்கள் அறிவை தேர்வு செய்து கொண்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அறிவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள். அறிவை தேர்வு செய்து கொண்டதின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தையும் கொடுத்தான், ஆட்சியையும் அல்லாஹ் கொடுத்தான். பறந்து விரிந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு திறனை, ஆற்றலை, அறிவை அவர்கள் தேடிக்கொண்டதின் காரணத்தினால், தேர்வு செய்து கொண்டதின் காரணத்தினால் அல்லாஹ் வழங்கினான் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த அறிவு ஞானத்தை குறித்து உண்டான அருமையான தகவல்களை இந்த உம்மத்திற்கு சொல்லியவர்கள். செல்வம் அது வேண்டும் என்று நாம் உழைக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிலை என்னவாகி போனது என்று சொன்னால், நம்ம அறிவை கொண்டு செல்வத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் நம்முடைய கல்வி பயணங்கள் எல்லாமே மாறி போறது. நம்முடைய நிலை அப்படியே மாறி போறது. அன்றைய காலகட்டத்தில் செல்வம் ஒரு பகுதி இருக்கும். நிறைந்த அறிவு ஞானத்தை விரும்பக்கூடியவர்களாக, சிறந்த அறிவு ஞானத்தை தேடக்கூடிய மக்களாக அன்றைக்கு இருந்தார்கள். இன்றைக்கு நிலை மாறி போனது. நம்முடைய அறிவை கொண்டு ஒரு கல்வியை கற்பதானால் அதனுடைய மூலதனமான வருங்காலத்தில் இவருக்கு என்ன லாபம் இதன் மூலமாக ஈட்ட முடியும் என்பதை நாம் கணக்கீடு செய்கிறோம். பிள்ளையை படிக்க வைக்கிறோம், ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, பின்னாடி பிற்காலத்தில் அவருக்கான என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கணக்கீடு செய்கிறோம், ஆலோசிக்கிறோம். அது சார்ந்த நபர்களை சந்தித்து எந்த துறையில் என்னுடைய மகனை படிக்க வைக்கலாம் என்பதையெல்லாம் நாம் தெளிவாக முடிவு செய்து செயல்படுத்துகிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, செல்வம் என்பது அதை நீ பாதுகாக்க வேண்டும். செல்வம் என்பதை நீ பாதுகாக்க வேண்டும், ஆனால் அறிவுத்திறன் என்பது உன்னை பாதுகாக்கும் என்கிறார்கள். செல்வத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி இன்றைக்கு அறிவை நாம் பயன்படுத்துகிறோம். சம்பாதித்த பின்னால் அவைகளை பாதுகாப்பதற்காக வேண்டிய அறிவை பயன்படுத்துகிறோம். ஒரு விதத்தில் சந்தோஷம், மறு கணத்தில் கவலை, பறிபோய் விடுமோ செல்வம் என்கின்ற கவலை, அபகரித்துக் கொள்வார்களோ என்கின்ற ஒரு அச்சம், இவைகளெல்லாம் இருக்கிறது. செல்வத்தை குறித்து இப்படியான கவலைகள், அச்சங்களும் நிறைந்ததுதான். ஒரு சந்தோஷம் இருக்கும், தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், ஆனால் ஒரு விதமான கவலையினுடைய உணர்வு இருக்கும். நமக்கு பின்னாலும் பிள்ளை, அவரை அடுத்து அவர்களுடைய பிள்ளைகள், இந்த செல்வத்தை, இந்த சொத்தை எப்படி அவர்கள் பராமரிக்கப் போகிறார்கள் என்கின்ற கவலையும் எப்பொழுதும் உள்ளத்திலே இருக்கும். ஆனால் கல்வி ஞானம் என்பது, சிறந்த அறிவை பெற்ற ஒருவர் எது குறித்தும் கவலைப்பட மாட்டார். கவலைக்குண்டான இடமே அங்கே இல்லை, தேவையில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், செல்வம் என்பது நீங்கள் செலவு செய்ய செய்ய அது குறைந்து கொண்டே இருக்கும். கொடுக்க கொடுக்க குறையும் செல்வம். ஆனால் அறிவுத்திறன் என்பது நீங்கள் கொடுக்க கொடுக்க அது பெருகிக் கொண்டே இருக்கும் என்கிறார்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். செல்வத்தையும் அறிவு ஞானத்தையும் ஒப்பிட்டு பார்க்கையில் செல்வம் என்பதை விடவும் அறிவு ஞானம் என்பது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சொல்லின் பிரகாரம் அது உயர்ந்ததாக இருக்கிறது
மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள், மௌத்துல் ஆலிமி முசீபத்துன். இந்த அறிவு ஞானம் என்பது நல்ல கல்வி ஞானத்தை கொண்டு சேர்க்கணும். அறிவுங்கிறது எல்லோருக்கும் இருக்குது. அதில் பயன் தரக்கூடிய அறிவு என்பது இருக்கிறது. இந்த பயன் தரக்கூடிய அறிவு என்பது நல்ல கல்விகளை தேடிக்கொள்ளும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. இறைவா, ஒரிடத்திலே பயனுள் தரக்கூடிய கல்வியை நான் கேட்கிறேன். ஒரு அறிவாளி அவர் எந்த கல்வியை தேர்வு செய்வார்? பயன் தரக்கூடிய கல்வியைத்தான் அவர் தேர்வு செய்வார். எது தனக்கு பிரயோஜனம்? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தோடு நமக்கு லாபத்தை மட்டுமே தரக்கூடிய, இந்த உலகத்தை மட்டுமே மையமாக கொண்ட இந்த கல்வி என்பது நமக்கு பிரயோஜனத்தை அதிகமாக தருகிறதா, அல்லது நாளை மறுமையை சார்ந்த நல்வழிகளின் மூலமாக நன்மைகளை நாளை மறுமையில் நமக்கு நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய கல்வி என்பது பிரயோஜனமானதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கல்வி என்பது இல்மன் நாஃபியா, பயன் தரக்கூடிய கல்வி. பெருமானார் அவர்கள் அடுத்து இப்படியும் கேட்டார்கள், வஅஊது பிக, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தராத கல்வியிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த இரண்டு வார்த்தைகள் நமக்கு விளக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான அறிவு என்பது விசாலம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பயன் தரக்கூடிய கல்வி என்பது நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய அறிவு வளர வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் பயனுள்ள கல்வியை நாம் பெற வேண்டும், கற்க வேண்டும், அதை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த முதல் துஆ நமக்கு விளக்கி சொல்கிறது. அடுத்த வார்த்தை, பயன் இல்லாத கல்வி என்பது, பயன் தராத கல்வி என்பது அது இருந்தும் இல்லாததை போன்று பயனற்றது என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள் என்பதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த துஆ நமக்கு அழகான முறையில் சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமுதாயத்தை நோக்கி சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி. அவர்கள் சொன்னார்கள், என் சமுதாயத்தில் இரு சாரார்களை குறித்து நான் அச்சப்படுகிறேன். இரு சாரார்கள், ஒன்று அறிஞர்கள், மற்றொன்று அதிகாரமுடையவர்கள், அரசியல்வாதிகள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். இந்த இருவர்கள் சீராக இருப்பார்களேயானால் மக்கள் எல்லோரும் சீராக இருப்பார்கள். ஏனென்றால் ஆலிமுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அறிஞனுக்கும் பொறுப்பு இருக்கிறது, பொறுப்புதாரிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இருவரும் சரியாக இருப்பார்களேயானால் மக்கள் சரியாக இருப்பார்கள். இருவர்களும் சீர்கெட்டு விட்டால் மக்களும் சீர்கெட்டு விடுவார்கள் என்பதை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது நமக்கான தேவை அறிவு என்பது, அந்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக நல்ல கல்விகளை நாம் கற்க வேண்டும். நல்ல கல்வி ஞானம் உடைய மனிதர்களோடு நம்முடைய தொடர்புகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல கல்வியை தரக்கூடிய சபைகளுக்கு நாம் செல்ல வேண்டும். அந்த கல்வியின் மூலமாக பயன்பெறுவதற்கான வழியை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். சுஃபியான் உயைனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் மேதை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹுல்யத்துல் அவுலியா என்ற நூலில் ஒரு செய்தி சொல்றாங்க. லைசல் ஆக்கிலு அல்லதி யஅரிஃபுல் கைர வஷ்ஷர்ர. லைசல் ஆக்கிலு, அறிவாளி என்பவர் இல்லை. யார் அறிவாளி இல்லை அப்படின்னா, யஅரிஃபுல் கைர வஷ்ஷர்ர, நன்மை தீமையை அறிந்து வைத்திருப்பவர் அறிவாளி அல்ல. நாம சொல்லுவோம், மற்றவர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் நல்லோர்களுக்கும் வித்தியாசம் என்ன, நன்மை தீமைகளை விளங்கி வச்சிருப்பாங்க. இவங்க சொல்றாங்க, நன்மையையும் தீமையும் விளங்கி வைத்திருப்பவர் என்பவர் அறிவாளி அல்ல. இன்னமல் ஆக்கில், அறிவாளி என்பவர் எல்லாம் அல்லதி இதா ரஅல் கைர இத்தபஅஹு, நன்மையை அவர் பார்த்தால் அதை பின்பற்றுவார். யார் அறிவாளி? நன்மையை பார்ப்பாரையானால் அதை பின்பற்றுவார். வ இதா ரஆ ஷர்ர,
தீமை தரக்கூடியதை பார்ப்பாரையானால் இஜ்தனிபஹு, அதை விட்டு விலகிக் கொள்வார், நீங்கிக் கொள்வார், இவர்தான் அறிவாளி என்று சுஃபியான் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கி தருகிறார்கள். அருமையானவர்களே, நாம் துஆ செய்கின்ற பொழுது கூட குர்ஆனில் இடம்பெறுகின்ற வார்த்தை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இறைவா, இந்த உலகத்தில் நலவை கொடு, நாளை மறுமையில் நலவை கொடு, கொடிய நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடு என்கின்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கிய இந்த அற்புதமான துஆ. இந்த துஆவிற்கு விளக்கம் தருகின்ற பொழுது ஞானி ஹசன் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், உலகத்தினுடைய நலவு என்பது அறிவு, இறைவணக்கம், இந்த இரண்டும் சார்ந்ததுதான் என்கிறார்கள். அறிவும், தெளிந்த அறிவும், இறைவணக்கத்தில் ஈடுபடக்கூடிய இந்த பாக்கியமும், இந்த இரண்டும் உலகத்தினுடைய நலவுகள். நாளை மறுமையினுடைய நலவு என்பது சொர்க்கத்தில் அல்லாஹுடைய ரஹமத்தை மன்னிப்பை பெற்று சொர்க்கத்தில் நுழைவது என்கிறார்கள் ஞானி ஹசன் ரஹிமஹுல்லா அவர்கள். அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது நமக்கு தேவையான அறிவு ஞானங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் எது ஆரோக்கியம், எந்த அறிவு தேவை என்பதை நாம் நல்ல நிலையில் ஆலோசித்து முடிவு செய்து அவர்களுக்குண்டான அறிவு ஞானங்கள் பெறுவதற்கான வழிவகைகளை விசாலமாக திறந்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் மார்க்கத்தில் யார் அறிஞர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தகைய அறிஞர்களாக நாம் வாழ்ந்து இறைவனுடைய அருளை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக பெறுவதற்குரிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.